அனைவருக்கும் வணக்கங்கள். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. இது ஒரு ஈஸி பதிவு. இதை சொல்லிடுறேன் முதல்லையே. 2004 இது கொஞ்சம் ரேர் காயின். 2004 ஹைதராபாத்தாக இருந்துச்சுன்னா ரொம்ப ரேரு, கொல்கட்டாவாக இருந்துச்சுன்னா ஸ்கேரு, மும்பையாக இருந்துச்சுன்னா அது ஸ்கேர் தான். மொத்தம் அதில் ஒரு 7 நாணயம் மட்டும் வச்சுருக்கேன். 7மே மும்பை மின்ட்டு. இன்றைக்கி வந்துச்சு. இது ஏழுமே 2004 மும்பை மின்ட்டு. மின்ட்டை பார்த்துக்கோங்க. மொத்தமே 7 நாணயம்தான். 2004 ஏதேனும் ஒரு நாணயம் இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வாங்கி வச்சுக்கோங்க. இது இதே 2004 ஹைதராபாத்தாக இருந்தால் 5000 ரூபா ஒரு காயின். இதில் நொய்டா கிடையாது 2004. இதே இதில் என்கிட்ட இது இருக்குது, ஆனால் 3000 ரூபா. என்கிட்ட இருக்கிறது 3000 ரூபா. வேணும்னா வாங்கிக்கலாம், குட் கண்டிஷனு. கல்கட்டா மின்ட்டு 700 ருபீஸ் என்கிட்ட இருக்குது. நீங்கள் வேணுமா வாங்கிக்கலாம். நல்ல குட் கண்டிஷனாக வச்சுருக்கேன். 200 ரூபா, 500 ரூபா லெஸ் பண்ணி கொடுப்பேன். இது டைமண்ட் 100 ரூபா, நம்ம கொடுக்குறது 50 ரூபா. ஒரு 7 நாணயம் மட்டும் வந்திருக்கு. இது வேணுங்க வாங்கிக்கோங்க. ஒன்று வாங்கினாலும் சரி, இந்த 7ஐயும் கொடுங்கன்னு சொன்னாலும் சரி. ஒரு நாணயம் 50 ரூபா. 2004ங்கிறதே உங்களுக்கு கிடைக்காது. இது 50 ரூபாங்கிறது வெரி 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 சீப் ரேட்டு தான். இப்போ வலைத்தளத்தில் 100 ரூபா போட்டிருந்தாலும் இந்த நாணயம் கிடைக்காது. கிடைக்கிறது ரொம்ப அரிது. மற்ற எல்லா வருஷமும் கிடைக்கும், இந்த வருஷம் கிடைக்காது. வணக்கம். இதை அங்கிட்ட எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் காமன் காயின் தான், ஆனால் கிடைக்காது. ரேர் நாணயம் கிடச்சிருது. அது ரேர்னு கிடச்சிருது. இது காமன் தான், ஆனால் கிடைக்கல. இதில் ஹைதராபாத் மின்ட்டு நம்ம ஏற்கனவே பதிவில் போட்டிருக்கோம். நான் வச்சுருக்கேன். அதாவது அது யூஎன்சி காயின். இதில் 100 காயின் இருக்கும். இதுதான் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பாக்கெட். இது தங்க பவுனாக இருக்கும். இது கல்கட்டா மின்ட்டு. ₹5 பிராஸ் காயினு. பிஜு பட்நாயக் பர்த் செஞ்சுரி, பிறந்த நூற்றாண்டு விழா முன்னிட்டு வெளிவந்தது. 1916 to 1926. நாணயம் 10 வருஷம் முடிஞ்சு வச்சு. கீழே எந்த மின்ட்டும் இருக்காது. கல்கட்டா மின்ட்டு. இது கல்கட்டா மின்ட்டு இல்லாதவங்க இது என்கிட்ட வாங்கிக்கலாம். யூஎன்சி காயின் 100% யூஎன்சி காயின். இது ஒரு நாணயம் ₹45. 10 நாணயம் வாங்கினீங்கன்னா 500 ரூபா கொடுத்தா போதும். ஷிப்பிங் சார்ஜோடு சேர்த்து அனுப்பிச்சி விட்ருவேன். இது ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இது வெளியே வருது. எல்லா பக்கமும் எல்லா நாணயங்களும் ஸ்டாக் ஆயிடுச்சு. இதில் ஹைதராபாத் மின்ட்டு முதல்ல ஈஸியாக கிடச்சிருச்சு. இதை விட விலை குறையவே கிடச்சிருச்சு. அது ஸ்கேர் காயின். இது காமன் காயின். இது லேட்டாக கிடைக்கிது. இதுவும் ஸ்கேர் ஆக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காங்க, முடியல உள்ள இருக்குது. இப்போ தான் வெளியே வந்திருக்கு. 100% பக்கா யூஎன்சி காயின். பிஜு பட்நாயக். இல்லை என்ன ரேட்டு போட்டிருக்குன்னு பார்ப்போம். ஒரு நிமிஷம். 2016 ரைட். பிஜு பட்நாயக் ₹5 காயின். இந்த வந்துருச்சு. ஒரு நிமிஷம் தான். பிஜு பட்நாயக்கு ₹5 காயின். ஒரு கொல்கட்டா மின்ட்டு ஒரு காயின் ₹100 போட்டிருக்காங்க.
அதே பிச்சு பட்நாயக்கு ஹைதராபாத் மிண்டு 500 விட்ருக்காங்க. இந்த ஹைதராபாத் மிண்டு 500 இதில் ஒரு 100 காயின் வச்சுருக்கேன் நான். ரேரு இப்போ பதிவில் விட்ருக்கிறது கொல்கட்டா தான். ஹைதராபாத் வேணும்னா என்கிட்ட ஒரு காயின் 100 தான். இதில் 500 விட்ருக்கா, நம்ம கொடுக்குறது 100 தான். இதில் 100 விட்ருக்கா, நம்ம கொடுக்குறது 45 தான். எது வேணுமோ உங்களுக்கு வாங்கிக்கோங்க. ஹைதராபாத் வேணுமா இருந்தாலும் வாங்கிக்கோங்க. வெறும் 100 தான். வெறும் 100 தான். வலைத்தளத்தில் 500. இது 45. எல்லாமே யூஎன்சி தான். இதில் ப்ரூஃப்லாம் சொல்ல முடியாது. எல்லாம் பக்கா யூஎன்சி. ஒரு அருமையான ஒரு கலெக்ஷன். வேணுங்க வாங்கி வச்சுக்கோங்க. இதில் அந்த மெட்டல் வெரைட்டிஸ்லாம் நிறையா இல்லை. எல்லாம் சேம் ஒரே குவாலிட்டியாக இருக்குது. வணக்கம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மூணாவதாக ஒரே ஒரு அன்னைக்கு வந்துச்சு, ஆனால் ரேட்லாம் சொல்லலை. ஒரு யூஎன்சி தாள் 10 தாள் சுப்பாராவு 2010 உள்ளது. 10 தானே, 2010 உள்ளது. வித்தவுட்டு ரூபாய் சிம்பிள் இதில் இருக்காது. ஸ்டார் நோட்டு 0 OF ஆஃப். இது ஒரே கெட்டு ஒரே சீரியல் உள்ள எல்லாமே ஸ்டார் நோட்டு. எல்லாமே 2010. இன்செட்டு பக்கா யூஎன்சி. நீங்கள் யூஸ் எடுத்தாலும் நினச்சிடாதீங்க. எல்லாமே யூஎன்சி தான். ஒரு தாள் வெறும் 100 மட்டும். வித்தவுட் சிம்பிள் 16 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஒரு ஸ்டார் நோட்டு. இந்தளவுக்கு யூஎன்சி கிடச்சிச்சின்னா சொல்லிக்காமல் கொள்ளாமல் உடனே வாங்கி வச்சுருங்க உங்களோட கலெக்ஷனில். வணக்கம். மூணாவது ஒரு டப்ளிங்ஸ் நம்பர் வந்துச்சா, டப்ளிங்ஸ் நம்பரு 497. இது எது எடுத்தாலும் உங்களுக்கு 50 ரூபா. ஒரு தாள் எது எடுத்தாலும் 50 ரூபா. உங்களுக்கு எந்த தாள் வேணுமோ நீங்கள் எடுத்துக்கோங்க. 20 தாள் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்பர் மட்டும் நீங்கள் பாருங்கள். 497 461 463 உங்களுக்கு எது தேவையோ அதை மட்டும் வாங்கிக்கோங்க. எது எடுத்தாலும் 50 ரூபா தான். 484 427 265 எல்லாமே சக்திகாந்த் தாஸ். இயர் 2024, 2 வருஷத்துக்கு முந்தி உள்ளது. ஒரு நண்பரோட கலெக்ஷனை அவர் என்ன விலைன்னு வாங்கினாரோ என்கிட்ட இது வேண்டாம் சார் எனக்கு சொல்லி திருப்பி கொடுத்துட்டாரு. நான் வாங்கி உங்களுக்கு திருப்பி கொடுக்கேன். இது சேர்க்குறவங்க வாங்கி வச்சுக்கோங்க. 930 569 746 403 447 இந்த வாரம் 2 1 இருக்குது. $828 $882 கொஞ்சம் வித்தியாசம் அவ்வளோதான். 850 233 அவ்வளோதான். டப்ளிங்ஸ் நம்பர் முடிஞ்சு வச்சு. டப்ளிங்ஸ் நம்பர் இன்றைக்கி பதிவு போதும்னு நினைக்கிறேன். ஒரு 10 ரூபா ஸ்டார் நோட்டு 2004 மும்பை மின்ட்டு 5 ரூபா காயின் 1, பிஜு பட்நாயக் 5 ரூபா காயின் யூஎன்சி கொல்கட்டா மின்ட்டு 1, 20 ரூபா தாள் டப்ளிங்ஸ் நம்பரில் ஒரு 20. இதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் அதை வாங்கிக்கிடலாம். அப்புறம் நண்பர்களே இன்னும் 2 நிமிஷம் பேசிடுவோம். ஒரு நண்பர் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் ராமநாதபுரம் கிழவன் சேதுபதி காலத்தில் ஒரு சின்ன கதையை ஒரு நண்பர் யூடியூப்பில் பதிவு செஞ்சதை எனக்கு ஃபார்வேர்டு பண்ணி இது உண்மையாக சார் உங்கள் கருத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தார். என் கருத்து என்ன அப்படின்னா, அதில் அவர் சொன்ன கருத்து கிழவன் சேதுபதிக்கு 47 மனைவிகள் என்றும், கிழவன் சேதுபதி தன்னுடைய 80 வயசுக்கு மேலே அவர் இறக்கும் பொழுது 47 மனைவிகளும் உடன்கட்டை ஏறியதாக
அந்த தகவலில் சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையா பொய்யா, இது எந்த ரெக்கார்டில் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இது ரெக்கார்டு கிடையாது, ஆனால் இது ஒரு மரபாக ஒரு காலத்தில் இருந்துச்சு. தமிழகத்தில் அதிகமாக சொல்ல முடியாது. வட மாநிலங்களில் அந்த ஜமீன் நிலச்சுவார்ந்தார்கள் மிட்டா மிராசுகள் காலத்தில் இது ஆங்காங்கே நிறைய இருந்த காரணத்தில் தான் ராஜாராம் மோகன் ராய்ன்னு சொல்லி ஒரு புரட்சியாளர் இந்த பெண்கள் உடன்கட்டை ஏறக்கூடிய பழக்கத்தை நிறுத்தணும், இது கொடுமை அப்படின்னு சொல்லி அவங்க மனசார தீ குளிக்கலை, இவங்க கொண்டு போய் தள்ளிடுவாங்க, ஓடிடுவாங்க, வச்சுருவாங்கன்னு சொல்லி. அதாவது அவ்வளோ பெரிய மகான்கள், அவங்க மகான்கள்லாம் அவங்கள சொல்ல முடியாது, பெரிய மனிதர்கள், பணக்காரர்கள், தன்னோடு வாழ்ந்த ஒரு பெண்ணை தனக்கு பிறகு இன்னொருவன் அவளோடு சேர்ந்து வாழக்கூடாது என்பதற்காக, அது தனக்கு மட்டுமே உரியவள் என்பதற்காக தான் இறந்த பிறகு அதே சிதையில் பெண்களையும் உடன்கட்டை ஏற்றிய பழக்க வழக்கங்கள் இருந்தன என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. தமிழகத்தில் அப்படி எங்கேனும் நடந்ததாக எந்த வரலாற்று சான்றுகளும் இல்லை. வட மாநிலங்களில் தான் அந்த ராஜாராம் மோகன் ராய் இந்த புரட்சியை உருவாக்குனர். ஆனால் தமிழகத்திலும் நடந்திருக்கு. ஆனால் இஸ்லாமிய பேரரசு மன்னர்களின் காலத்தில் நிறையா நடந்திருக்கு வட மாநிலங்களில் எல்லாமே. அதுக்கு அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்வதற்கு உரிய சான்றுகள் தமிழகத்தில் இல்லை. எந்த செப்பேட்லேயும் எந்த ஓலைச்சுவடிகளிலும் புத்தகம்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, ஏன்னா அப்போ புத்தகம் கிடையாது. எந்த கல்வெட்டுக்களிலையும் சமணர்களை கழுவேற்றிய நிகழ்வெல்லாம் இருக்கின்றதே தவிர ஒரு மன்னரோ ஜமீன்தாரோ நிலச்சுவான்தாரோ மிட்டா மிராஸ்தார்களோ இறக்கும் பொழுது அவருடைய மனைவிகள் அனைவருமே உடன்கட்டை ஏறியதாக ஒரு வரலாறு இதுவரைக்கும் நிரூபிக்கப்பட இல்லை. இதுதான் உண்மை. அதுவும் போக அவர் அந்த ஒரு பெரிய மனிதர் தான். அவர் அந்த யூடியூப்பில் பேசையில் அரண்மனையிலிருந்து ராஜா புறப்பட்டு வந்தார், வீதி வலம் வந்தார், இது மாதிரி கொண்டு வந்தாங்க, அப்படி அவரை சிதை மூட்டினாங்க. 47 மனைவிகளில் ஒரு மனைவி புதுக்கோட்டை சமஸ்தானத்தினுடைய வாரிசு அப்படிலாம் அந்த கதைகளை சொன்னார். இவர் சொல்லக்கூடிய காலகட்டத்தில் ராமநாதபுரம் அரண்மனை கிடையாது. அவங்க உச்சிப்புள்ளி பக்கத்தில் அழகன்குளம்ங்கிற ஒரு கிராமத்தில் தான் அவங்க அதை தலைமையிடமாக வச்சு ஆட்சி புரிஞ்சாங்க. அழகன்குளத்தில் உச்சிப்புள்ளி பக்கத்தில் இன்னும் அகழ்வாராய்ச்சியில் அங்கே நடத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க சூரங்கால்வாயின்னு சொல்லி சூரங்குளம் கம்மா அப்படின்னு ஒன்று இருக்குது. எங்கிட்டு ராமநாதபுரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஏத்தாப்பில் ஒரு பெரிய கம்மா இருக்குது. அந்த கம்மாக்குள்ளே தான் ஒரு அரண்மனை கட்டி அங்கே தான் தலைமையிடமாக வச்சு கொஞ்ச காலம் வாழ்ந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அது சக்கரக்கோட்டை கம்மான்னு சொல்லி திரும்ப ராமநாதபுரம் சிட்டிக்குள்ளே அங்கே ஒரு கம்மா இருக்குது. அந்த கம்மா பக்கத்தில் பெரிய அரண்மனை கட்டி நெற்களஞ்சியங்கள்லாம் கட்டி அங்கே ஆட்சி புரிஞ்சாங்க. தொடர்ந்து 3 இடங்கள் மாறி மாறி அவங்க வந்தாங்க. 1730க்கு அப்புறம்தான் அவங்களுடைய வரலாறு ஓரளவு குறிக்கப்படுகிறது. அதுக்கு முன்பு அவங்க எங்கே வாழ்ந்தார்கள், யார் யார் அந்த அரசவையை அரியணையை அலங்கரித்தார்கள் என்ற வரலாறுகள் எந்த விதமான இதுவும் இல்லை. செப்பேட்லேயும் கிடையாது, கல்வெட்டுலேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் ராமேஸ்வரம் கோயில் 1000 ஆண்டுகளுக்கு முன்னால் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தே இருந்தாலும் அங்கேயுமே எந்த பதிவேடுகளிலுமே இந்த வரலாறுகள் இல்லை. ஆனால் சேது மன்னர்களின் பராமரிப்பில் அந்த கோவில் இருந்ததாக ஒரு வாய்வெளி செய்தி, கதைவெளி செய்தி உண்டு. முத்துராமலிங்க சேதுபதி 3ஆம் பிரகாரத்தை கட்டுறதுக்கு பிறகுதான் கல்வெட்டுக்கள் சேதுபதியினுடைய பெயர்கள் இடம்பெறுகின்றன. அதற்கு முன்பு ராமநாதபுரத்து மன்னர்கள் அவருடைய பராமரிப்பில் இருந்தது என்ற குறிப்பு தான் இருக்கின்றதே தவிர குறிப்பிட்ட ஒரு மனிதரை சொல்லி ஒரு மன்னரை சொல்லி அவர்கள் எந்த ஒரு வரலாற்று பதிவுகளும் காணப்படவில்லை. அங்கு ராமநாத சேதுபதி, கிழவன் சேதுபதி, சடைக்கன் சேதுபதி, பவானி சங்கர சேதுபதி, திருமலை ரகுநாத சேதுபதி, விஜய ரகுநாத சேதுபதி, முத்துராமலிங்க சேதுபதி, ரீபல் முத்துராமலிங்க சேதுபதி, எந்த புத்தகத்தையும் வச்சு வாசிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்காது. இதெல்லாம் என் மனசில் உள்ளது. இவங்கெல்லாம் ஆட்சி புரிஞ்சாங்க. இவங்களுக்கெல்லாம் பர்வதவர்த்தினி அம்மாள் அப்படிங்கிற சன்னதி வாசலுக்கு முன்பு இவங்களுக்கெல்லாம் சிலை இருக்குது. அவங்க ஒரு ராஜராஜேஸ்வரன் சொல்லி ஒரு தங்க விக்கிரகத்தை தான் இன்னும் குலதெய்வமாக கும்பிட்டு வராங்க. அந்த கோயில் அரியணைக்கு உள்ளே இருக்குது, அரண்மனைக்கு உள்ளே எங்கிட்டு ராமலிங்க விலாசம் கட்டப்பொம்மன் தப்பிச்சு போனார்ல, வீரபாண்டிய கட்டப்பொம்மை, அதுக்கு பக்கத்தில் அந்த ராஜராஜேஸ்வரன் அம்மன் கோயில் இன்னும் இருக்குது, தங்க விக்கிரகம் இன்னும் இருக்குது. அதைத்தான் இன்னும் அவங்க குலதெய்வமாக கும்பிட்டு வராங்க. அந்த தங்க விக்கிரகம், அந்த ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையை யார் கொடுத்தது? திருமலை நாயக்கர் கொடுத்தது.
திருமலை நாயக்கருக்கும் மதுரையில் மேற்க உள்ள அந்த ஆர்காட் நவாப் குரூப்புகளுக்கும் சண்டை வரக்கூடிய சமயம் திருமல் நாயக்கரின் படைகள் பின்வாங்கிட்டு இருந்த சமயம் ராமநாதபுரத்து அரண்மனை சார்ந்த வீரர்கள் ஆப்ப நாட்டு மறவர்கள் இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து போய் அங்கே சண்டை ஓட்டு வெற்றி பெற்ற காரணத்தினால இவர்களுக்கு வந்து ஒரு பரிசாக அவங்க வந்து அந்த தங்க விக்கிரகத்தை கொடுக்குறாங்க, ராஜராஜேஸ்வரி அம்மன் சிலையை. அதை வந்து இவங்க இன்னும் குலதெய்வமாக வணங்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த மன்னர்களுடைய பேரை இங்கே வந்து குழந்தை பெற்று பேர் விடுதாங்க. இவங்களுக்கு வந்து செம்பநாட்டு மறவர்கள், அவங்க வந்து கொண்டையங்கொண்டன் தேவர் கிடையாது, கள்ளர் கிடையாது, மறவர் கிடையாது, அகமுடையார் கிடையாது, தேவரும் கிடையாது, சேதுபதி என்று தனி ஒரு வம்சம். அந்த சேதுபதி வம்சத்துக்கும் செம்பநாட்டு மறவர் பெண்ணுக்கும் குழந்தை பிறந்தால் தான் அவங்க வாரிசு ஆக முடியும். அவங்க தான் பாஸ்கர சேதுபதி, தினகர சேதுபதி, ராமநாத சேதுபதி, சண்முக ராஜேஸ்வர சேதுபதி, நாகநாத சேதுபதி, இந்த வகையறாக்கள். அப்படி அந்த வாரிசுகளில் பிரச்சனை நிறைய வரப்போய் தான் இந்த அண்ணன் தம்பி பாஸ்கர சேதுபதிக்கும் தினகர சேதுபதிக்கும்லாம் உள்ள பிரச்சனைகள்லாம் வந்துச்சு. லண்டன்லலாம் அவங்களுக்கு இன்னும் அரண்மனை இருக்குது. ராமநாதபுர சேதுபதிக்கு லண்டனில் இன்னும் சொத்து சுகங்கள்லாம் நிறையா இருக்குது. அவங்க வசந்தவேணி நாச்சியார்னு ஒரு அம்மா இருந்தாங்க, மிகப்பெரிய ஒரு இசைக்கலைஞர். அவங்க யாழ்ப்பாணத்தில் இலங்கையிலலாம் போய் அவங்க இசையை வாசித்து பெரிய பெரிய பட்டங்கள்லாம் வாங்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் எஸ்எம் கமால்னு சொல்லி ஒரு அறிஞர் தான் ராமநாதபுர சேதுபதி பற்றி நிறைய புத்தகங்கள் வெளியிட்டிருக்காங்க. நான் வந்து அந்த ராமநாதபுரத்தினுடைய மகாராணி மரியாதைக்குரிய அமரர் இந்திரா ராணி நாச்சியார் அவர்களின் திருக்கரங்களால் நான் நிறைய புத்தகங்கள் சேதுபதியை பற்றிய புத்தகங்களை வாங்கி நான் வச்சுருக்கேன், நிறைய படிச்சிருக்கேன். புத்தகத்தின் பேரெலாம் சேதுபதியின் செப்பேடுகள், சேதுபதி மன்னர்கள் இப்படிலாம் வச்சுருக்கேன் நான். வணக்கம் நண்பரே, இங்கே கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, அந்த காலத்தில் இருந்தது என்பது உண்மை தான். தீக்குள்ளே பாயாமல் தப்பிச்சு ஓடினாங்கங்கிற உண்மை தான். பிடிச்சு கொண்டாந்து மறுபடியும் தீக்குள்ளே தள்ளினாங்கிறதெல்லாம் உண்மை தான். சம்பவம் பூரா உண்மை தான். ஆனால் அது கிழவன் சேதுபதி காலத்தில் கிழவன் சேதுபதி செஞ்சாரா? அவர் இறந்ததுக்கப்புறம் அவருடைய வாரிசுதாரர்கள் இந்த காரியங்களை செய்தார்களா? உண்மையிலே கிழவன் சேதுபதிக்கு 47 மனைவிகளா? இந்த சம்பவம் அங்கே நடந்ததா என்பது வந்து அறுதியிட்டு உறுதியிட்டு சொல்கிறேன், அது உண்மை என்று நிரூபிக்க யாராலும் முடியாது. ஏதேனும் ஒரு கட்டுக்கதைகளாக இருக்கலாம், செவிவெளி செய்தியாக இருக்கலாம். வரலாற்று ஆதாரங்கள் கிடையாது. கிழவன் சேதுபதிக்கு 47 மனைவிகள் என்ற ஒரு வரலாற்று ஆதாரம் எந்த புத்தகத்திலும் எந்த கல்வெட்டிலையும் எந்த செப்பேட்டிலையும் கிடையாது. யார் யார் மனைவிகள்லாம் கிடையாது. இதுதான் உண்மை. ஆனால் இந்த பழக்கம் இருந்தது, உடன்கட்டை ஏறுகிற பழக்கம் இந்தியா முழுக்கும் பரவி கிடந்தன என்பது உண்மை. வணக்கம் நண்பர்களே, வணக்கம். நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்துட்டேன். எல்லாம் வரலாற்றை பற்றி தொட்டாலே அப்படி மடமடமடம்னு பேசிக்கிட்டே போகணும். இதில் உங்களுக்கு எந்த நாணயங்கள் வேணுமோ அதை வாங்கிக்கோங்க. வாழ்த்துக்கள்.